ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப பெருசாக இல்லைங்க. இதுவரைக்கும் இன்ஸ்டால் பற்றி நேற்று இன்ஸ்டால் பண்ண அந்த கால் லினக்ஸோட ஓவர் வியூன்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி ஒரு சில பேர் 2-3 பக்கு வரும், அப்படி சொல்லி ஒரு இடமாக வரும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சேர்த்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பெருசாக இருக்காது, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால் லிங்க்ஸ் தான் இருக்கோம். ஸோ என்னடா கால் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு மாதிரி விண்டோஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணதில் ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி இந்த கால் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, கால் எண்டர் முடிஞ்சு சொல்லிட்டு. ஸோ தான் இப்போ அது வந்து நான் ரிலீஸ் ஆகிக்கிட்டேன். ஸோ வெயிட் ஃபார் அ செகண்ட். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகட்டும். ஏன்னா உள்ளே எல்லாமே மாற்றணும்ல, உள்ள எல்லா ஐக்கான்ஸ்லேருந்து மொத்தமாக எல்லாமே மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அப்படி இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஒரிஜினல் கால்லிங்ஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு நார்மல் யூஸராகவே லாகின் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய லேப்டாப்பு. ஸோ செகண்ட், ஓகே, இது ஜூமின் ஆகாது போல். ஓகே, ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இப்போ இப்படி தான் உங்களோட நார்மல் கால்லிங்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 ஃபைல் தான் இருக்கும். ட்ராஷ், ஃபைல் சிஸ்டமு, ஹோமு, அப்லோட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எஸ்கேடி அப்லோடும் சாங்குக்கு வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சது. ஸோ இதான் உங்களோட அந்த விண்டோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு எல்லா விதமான டூல்ஸ் இருக்கும். நம்ம ஹேக்கிங் யூஸ் பண்ணுற எல்லா விதமான டூல்ஸுமே இதில் தான் கிடக்கும். ஸோ ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துட்டு டிஃபால்ட்டு 2-3 ஆப்ஸ் வந்து ஃபேவரட் லிஸ்ட்லேருந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் டெர்மினல் லிமிட்டாக யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிட்டு கன்சோல் ஆட் பண்ணிக்கிடுதேன். நான் ஆட் டு ஃபேவரேட். ஓகே, இப்போ ஆட் ஆகிடுச்சா? ஸோ மறுபடியும் கன்சோல் வந்து டாப்பில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு ஈஸி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட டாஸ்க் மேனேஜர் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து மேலே பேனாக தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்போவுமே நார்மலாக எல்லாமே சொல்கிற மாதிரி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். சில பேருக்கு புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து வராது. அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ETH0 வரும். அடுத்தது வந்து ETH0 ஈத்தர்நெட் கனெக்ஷனாக தான் வரும். அது வந்து எப்படின்னா உங்கள் ஹோஸ்ட் மிஷினில் நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். ரெண்டுமே ஒரே நெட்வொர்க் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆப்ஷனே மாற்றுவாங்க. ஸோ அதே உங்களுக்கு நான் வந்துட்டு அடுத்த அதை சம்மந்தப்பட்ட நெட்வொர்க் வரும்போது நான் வந்துட்டு அந்த வீடியோ பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்ல, கொஞ்சம் பிகினர்ஸுக்கு இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. பேரட்டில் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் அதிகமாக டூல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வந்து எப்படி சொல்ல, ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். நமக்குள்ள அந்த டூல்ஸ் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மேட்ரு தான். ஸோ அதில் வந்துட்டு எல்லா டூல்ஸுமே இருக்க மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோல்டராக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஹேக்கிங் வந்து எக்கச்சக்கமாக மாடல்ஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதரிங்கு, வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் இதுமாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு இதாக போட்டு வச்சுட்டு அதில் வந்து ஒவ்வொரு டூலாக கொடுத்துருப்பாங்க. அது பேஸ் பண்ணி இருக்க டூல் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் முடிஞ்சுக்கோன்னா வந்துட்டு பப்ஸ் விட்டு இதுமாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டுங்க இருக்குது ரிவர்ஸ் இன்ஜினியரிங், சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குமே. மெட்டஸ்ப்ளாய்ட் ஒரு டூல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு மெட்டஸ்ப்ளாய்ட் என்னன்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஹேக்கிங் சொன்னோடனே எல்லாத்துக்கும் பேசிக்காக இங்கே வந்துட்டு மெட்டஸ்ப்ளாய்ட் வந்து பேரோட் கிரியேட் பண்ணி விட்டு அப்படி சும்மா லிங்க் அனுப்பி தூக்கி விட்டுறது, ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் மெட்டஸ்ப்ளாய்ட் ஓரளவுக்கு ஹேக்கிங்குள்ளே என்ட்ரி கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா மெட்டஸ்ப்ளாய்ட் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா வந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய லெக்சர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு டெர்மினல் போய் எப்போவுமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஹேக்கிங் மிஷின் வந்துட்டு இப்போ அப் டு டேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கமாண்ட் உண்டு. அது வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன கமாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வந்து தெரியும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 சிஸ்டம் மொத்தமாக போட்டலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, பதினஞ்சுக்கோன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஏன் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். சூடோ. ஸோ இப்போ இதில் என்ன கமாண்ட் போட்டுக்கணும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? சூடோ apt -get update apt, அதாவது சூப்பர் யூசர் கேன் டூ சூடோ
ஆப் கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. அந்த பேக்கேஜ் மேனேஜர் அப்டேட் பண்ணு. நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி இது டூல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது இதெல்லாம் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த பேக்கேஜ் மேனேஜர் அப்டேட்டாக வச்சிரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்டு தான் என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதை நினச்சி முக்காசு பேர் டவுட் கேட்பாங்க, ப்ரோ நான் பாஸ்வேர்டு எனக்கு என்ட்ரி ஆக மாட்டேங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்காது. இந்த ஏர்லைன் எல்லாம் காமிக்காது. என்னென்னா வெறுமனே அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அன்னபிள் டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக காமிக்கும். ஸோ அதனால் நம்ம அது என்ன ரீசன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ரெப்பாசிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெப்பாசிட்டரிஸ் போய் நம்ம இதில் போய் ஆட் பண்ணணும். நம்மளோட ஹோஸ்ட் மிஷினில் போய் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றது நம்ம போய் பார்ப்போம். ஸோ ரன் ஆகிக்கிட்டு இருக்க நம்ம கேன்சல் பண்ணணும். Ctrl+C கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். கிளியர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுதுன்னா என்னோடய home.hacker இதில் வந்துட்டு ஓகே டேரெக்டாக நான் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கிடுவேன். ஸோ போய்ட்டு ஃபைல் சிஸ்டம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் சிஸ்டம்குள்ளே இடிசின்னு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த இடிசி ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்னு பேக்கேஜ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆப்டுக்குள்ளே சோர்ஸ் ஸ்டார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே நான் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிடுவேன். Ctrl+C அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுக்கோங்க. சிடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா அதுக்குள்ள என்னென்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு உள்ளே என்னென்ன எழுதிருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கா ஒரு கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, ஒரு கமாண்ட் மாதிரி. ஸோ கொடுத்துட்டு சோர்ஸஸ் ஸ்டார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். சோர்ஸஸ் ஸ்டார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் இருக்குது. ஸோ அது வந்து நான் பார்க்க போகிறேன் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். சோர்ஸஸ் ஸ்டார்ட் லிஸ்ட் இப்போ என்ட்ரி பண்ணி வச்சுக்கோன்னா இந்த மாதிரி 3 ரெப்பாசிட்டி வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா ரொம்பலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசரில் போய்க்கோங்க. ப்ரௌசரில் போய்ட்டு ஸோ சரிங்கண்ணா கூகுளில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. கூகுளில் போய்ட்டு நீங்கள் ரொம்பலாம் வேண்டாம், அது என்ன காலினக்ஸ் ரெப்போசிட்டரிஸ் மட்டும் போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்லி டாப்பில் வந்து ஒரு வெப்சைட் வந்து காமிக்கும். ஸோ காலினக்ஸ் ரெப்போசிட்டரி அப்படின்னு போடுங்க. போட்ட உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு வெப்சைட் ஒரு லிங்க்குமாக காமிக்கும். kari.org அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து காமிக்கும். ஸோ அந்த லிங்க்கை தொட்டுக்கோங்க. தொட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். யா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. நம்ம பண்ணி வந்து இடிசி ஆப் சோர்ஸ் ஸ்டார்ட் லிஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரெப்பாசிட்டரி அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படின்னா ரொம்பலாம் இல்லை, இந்த பார்த்தீங்களா இதில் வந்துட்டு இந்த எக்கோவில் இருந்து அப்படியே இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெர்மினலில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதை கொடுத்துட்டு இப்படி சும்மா நீங்கள் ஒரு மணி பேஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுருங்க. பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி மொத்தம் 4 உண்டு. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு தேவைப்படாது. ஸோ இப்படி நான் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இந்த மாதிரி 3 இருக்குது மொத்தமாக பதிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 3 இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பதிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரே ரெப்பாசிட்டரி மட்டும் இருக்கும். இந்த பார்த்தீங்களா சோர்ஸ் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நீங்கள் மொத்தமாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் சூடோ ஆப் கெட் அப்டேட் அப்படி வச்சுக்கோங்கன்னா உள்ள எல்லா டூல்ஸுமே, அதாவது ரெப்பாஸில் இருக்க ஏதாவது ஒரு புதுசாக டூல் அப்டேட் கொடுத்துருந்தாலும் வச்சுக்கோங்க ஃபுல் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த கமெண்ட்டையும் பார்த்துருவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அப்போ விட்டு வந்து கொஞ்சம் பார்த்தீங்களா எதுக்கடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில பேர் வந்து கேட்காங்க என்கிட்ட முக்காசு நேரம், அப்புறம் இந்த மாதிரி எனக்கு அப்டேட் ஆக மாட்டேங்கி எனக்கு சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகத்தான். பட் அதே மாதிரி ஒரு சின்ன ஓவர்வியூ இந்த மாதிரி என்னென்ன இருக்குது இந்த டூல்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாலுலேருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னென்ன இருக்குது, அதாவது எப்படி சொல்ல லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் தெளிவாக போட்டுடலாம். ஸோ அதை தெளிவாக பாருங்கள். அது வந்து நம்ம A to Z இந்த லினக்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் நீங்களும் ஒரு சொந்தமாக டூல் க்ரியேட் பண்ணுற லெவலில் இருக்கும். நம்ம மொத்தமாக ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுக்கலாம், ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், சொந்தமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வீடியோன்னு நினைக்கிறேன் லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி 4 வீடியோ நான் தெளிவாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லிட்டு லைட்டாக பார்ப்போம். ஏன்னா நான் கொஞ்சம் 3 ஆட்டோமேஷன் வேண்டியது இருக்குது. நான் ஏற்கனவே வெபினார் நடத்திருந்தேன். ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து வெபினார் நடத்திருந்தோம். அதில் வந்துட்டு 2-3 எப்படி சொல்ல வாய்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ மறுபடியும் கொஞ்சம் தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக போடலாம், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம். அது நாங்கள் மொத்தமாக போட்டிருந்தோம். லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனு, அதுக்கப்புறம் லூப்ஸு இன்னும் மொத்தமாக போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக செப்பரேட்டாக போடலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும்.
ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ஸோ வெயிட் அ செகண்ட். ஸோ வந்து இதுக்குள்ளே உள்ளதுக்கு வந்து ரெபாசிட்டரிஸ் தான் வந்து எப்படி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஆப்குள்ளே வந்து டபுள் டேப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிக்கும். இதுக்கே 9 மினிட்ஸா? ஸோ நான் அந்த வாய்ஸ் கேடி யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு எப்படி சொல்ல வந்து சிங்கிள் டேப்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்கி. ஓகே பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து வச்சுக்கோங்களேன், இது வந்து அதர் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்க எல்லா ரெபாசிட்டரிஸும் இதில் தான் இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்களேன். இது இருங்க, கேட் பண்ணி காமிக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த ஹெச்டிடிபி கால் ஸ்னாப்ஷாட்டு தெரியுதா? அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கால் எக்ஸ்பெரிமெண்டல். அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களா மைக்ரோசாஃப்ட்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட் பண்ண பார்த்தீங்களா, காமிச்சிக்கிட்டே இருக்குமே மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெபாசிட்டரிஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு டபுள் டேப் பண்ணால் நமக்கு அந்த தெளிவாக காமிக்காது. ஸோ நம்ம கேட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரெபாசிட்டரிஸ்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க எனக்கு எப்படி இருக்குன்னு செய்ய தெரியல, டிஃபால்ட்டாக அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு செய்ய தெரியல. பட் நம்ம வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன்னா 2020.2 யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்துட்டு. ஸோ 2020.3க்கு நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் போக வேண்டாம். மறுபடியும் கூகுளில் போயிட்டு களி ரெபாசிட்டரிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அதை கொடுத்துட்டு ஒவ்வொரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு தான் நீங்கள் ஒரு மணியாக காப்பி பண்ணி போட்டாலே போதும். இந்த எக்கோவில் இருந்துட்டு ஒவ்வொன்றா விஷயமா அப்படி காப்பி பண்ணிட்டு அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுங்க. சூடோ ஆப் கெட் அப்டேட் அண்ட் சூடோ ஆப் கெட் அப்கிரேட். ஸோ வந்து பார்த்தீங்களா அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா உள்ள ஏதாவது டூல்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த டூல்ஸ்லாம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ டுடே வீடியோவில் தான்ப்பா. அண்டு 4 லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் கூட நடத்துகிறோம். ஸோ எல்லாம் தெளிவாக பார்த்துங்க, மறந்துடாமல். ஓகே, பை பாய்.